ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தவேக தலைவர் விஜய் அவரோட ஒட்டுமொத்த சொத்து விவரம் பற்றி தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயோட ஒட்டுமொத்த சொத்துல 3/4 பார்த்தீங்கன்னா தங்கம் வைரனை வாங்கி குமிச்சிருக்காராம். இவர் தாவேக கட்சி ஆரம்பித்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு. 234 தொகுதிகளுக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் திருச்சி, ஒரு பக்கம் பெரம்பலூர் என 2 தொகுதிகளுக்கு விஜய் வேட்பாளராக நிற்கிறார். வேட்பாளர்னு வரும்போது பொதுவாக அவருடைய சொத்து மதிப்பு தெரியப்படுத்தணும். அது ஒரு பொதுவான விதிமுறை. இதில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விஜய் அவர்கள் அசையும் அசையா சொத்துன்னு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து 400 கோடினும் அசையா சொத்து 200 கோடினும் ஒரு தோராயமாக 6 கோடி மதிப்பு சொத்தை மட்டும் காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பணத்தை சேவிங் அக்கௌண்ட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆக்சிஸ் பேங்க்லையும் போட்டிருக்கிற மாதிரி சொல்லப்படுது. மீதி உள்ள காசை தனது மனைவி பெயரில் தங்கம் வைரம் என்ன வாங்கி போட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தங்கம் வைரம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட லாக்கரில் இருந்துக்கிட்டே இருக்குமாங்க. அவரோட சொத்து மதிப்பு பட்டியலில் எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஒட்டுமொத்த அசையும் சொத்து அதாவது 404 கோடியே 58 லட்சம்னு சொல்லியிருக்காரு. அசையா சொத்து மதிப்பு 220 கோடியே 15 லட்சம்னு சொல்லியிருக்காராங்க. விஜய் மனைவி கிட்டன்னு பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து 15 கோடியே 51 லட்சம் இருக்குமா. சங்கீதா பேரில் வங்கி கணக்கில் 10 கோடியே 43 லட்சம் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தங்கம்னு பார்த்தீங்கன்னா 3132 கிராம், அதாவது 4 கோடியே 7 லட்சங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 134.91 கேரட் வைரம், அதாவது அதோட மதிப்பு 1 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 கிலோ வெள்ளி இருக்கா. பணம் ரொக்கம்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மகள் வங்கி தொகையில் 4 லட்சம் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. விஜயோட பூர்வீக சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 23 கோடியே 83 லட்சம். வங்கி கணக்கில் அதாவது விஜயோட வங்கி கணக்கில் 220 கோடி, கையில் உள்ள ரொக்கம்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. 2024-25 வருமானம்னு பார்த்தீங்கன்னா 184 கோடின்னு சொல்லியிருக்காரு. 5 ஆண்டுகளில் மொத்த வருமானம் 734 கோடியே 45 லட்சம்னு சொல்லி காமிச்சிருக்காரு. பலருக்கும் அதாவது நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கடன் கொடுத்தது 76 கோடி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. விஜய் கடன் கொடுத்தாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது யார் யாருக்குன்னு பார்த்தா சங்கீதாவுக்கு 12 கோடியும், அப்பாவுக்கு 3 கோடியும், ஆனந்துங்கிறவருக்கு 3 கோடியும், அம்மாவுக்கு 87 லட்சமும், மகனுக்கு 8 லட்சமும், மகளுக்கு 4 லட்சமும் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் 2 எஸ்டேட்டும், நீலாங்கரையில் ஒரு வீடும், சாலிகிராமத்தில் ஒரு வீடும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ, BMW, மாருதி, டிவிஎஸ் எக்ஸல்னு 7 கோடியே 45 லட்சத்தில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.